அதோட கண்டினியூட்டி. வர்தன அரச வம்சம் வட இந்தியாவில் பண்டைய கால இந்திய வரலாறு. அதில் கடைசி ஓரளவுக்கு பெரிய அரசர் அப்படின்னா யார்? இந்த வம்சம்தான். இங்கிலீஷில் வர்தனா டைனஸ்டி. ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். வராதவங்க அந்த வீடியோலாம், பழைய வீடியோலாம் போய் பார்த்துருங்க. இது இந்த ஏரியாவில் இருந்திருக்காங்க. இவங்களுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா கன்னோஜ். இதில் முக்கியமான ஆள் யார் சார் அப்படின்னா ஹர்ஷவர்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் புத்த மதத்தை பின்பற்றுவார். இதுக்கு முன்னாடி இருந்த இதே ஏரியாவில் ஆட்சி செஞ்ச குப்தர்கள் வைணவத்துக்கு போயிடுறாங்க, வேத மதத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு புத்த மதம் ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் காலத்தில் தான் அந்த இங்கே யூனிவர்சிட்டி பேர் என்ன, நாலந்தா யூனிவர்சிட்டி ஃபேமஸ் ஆகும். ஆன்லைனில் வந்தது மாதிரி இருந்தது. நீங்கள் இல்லையா? நாய்ஸ் கேட்கலையா? அப்போ குப்தர்களுக்கு அப்புறம் இந்த வட இந்தியாவில் கடைசி ஒரு பெரிய பேரரசுனா யார்? இந்த வர்தன வம்சம் தான். வர்தன வம்சத்தில் சிறந்த அரசர் காலத்தில் தான் என்ன ஆகும், இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதேமாதிரி ஹர்ஷவர்தன் காலத்தில் தான் சீனாவிலேருந்து புத்த மத துறவி அப்படியே இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்து படிச்சுட்டு அப்படியே நேராக எங்கே வருவார், காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போவார். யார் அந்த சீன துறவி பேர்? யுவான் சுவாங். ஓகேவா? ரைட். அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வர்தன அல்லது புஷ்ய பூதி அரச வம்சம் தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தது. தானேஸ்வரம் இங்கே, அதுக்கப்புறம் தலைநகராக கன்னோஜாக மாறிடும். ஓகேவா? ரைட். இன்னொரு பேர் என்ன அவங்களுக்கு? புஷ்ய பூதி கேட்பாங்க. வர்தன வம்சத்தினுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படிங்க? புஷ்ய பூதி. புஷ்ய பூதிகள் குப்தர்களிடம் படைத்தளபதியாக பணி செஞ்சுருக்காங்க. குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் அவர் ஆட்சி அதிகாரத்தை பெற்றனர். கேட்பாங்க, யாருடைய ஆட்சியில் வந்து இந்த வர்தன அல்லது புஷ்ய பூதி வம்சம் வந்துட்டு படைத்தளபதியாக வேலை செஞ்சாங்கன்னு கேட்பாங்க. யார் காலத்தில்? குப்தர்கள் காலத்தில். ஓகே, ரைட். பிரபாகர வர்தனர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் புஷ்ய பூதி அரச குடும்பம் செல்வாக்கும் வலிமையும் மிக்கதாக மாறியது. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய பரம்பரை இருந்திருக்கு. பட் வலிமையும் ஃபேமஸ் ஆனது யார் காலத்தில்? பிரபாகர வர்தனர் அவர் காலத்தில். சரி, அப்போது யாருடைய காலத்தில் புஷ்ய பூதி அல்லது வர்தன அரச வம்சம் ஃபேமஸ் ஆனிச்சு, வலிமையானதுன்னு கேட்பாங்க. யார்? பிரபாகவர்தனர் இயற்கை எழுதிய பின்னர் அவருடைய பையன் ராஜவர்தனர் அரியணை ஏறுறார். கேட்பாங்க, பிரபாகரவர்தனுடைய பையன் யாருன்னு கேட்பாங்க. அப்படி ரிவர்ஸில் கேட்கலாமா? எப்படி கேட்கலாம்? ராஜவர்தனுடைய அப்பா யார்? ஆமாம், ரைட். ஒவ்வொன்றும் ரெண்டு கேள்வி. அவருடைய சகோதரி ராஜஸ்ரீ ஆவார். ராஜஸ்ரீ ஏதோ ஒன்று. யாரோட? ராஜவர்தனுடைய சகோதரி ராஜஸ்ரீ. இந்த அம்மாவை அங்கே கன்னோஜ் அரசருக்கு கட்டி கொடுப்பாங்க. ராஜஸ்ரீயின் கணவர் கன்னோஜ் அங்கே கட்டி கொடுப்பாங்க. மேப் பார்த்தோமா? எங்கே இருந்துச்சு? அங்கே. இங்கே தான் உங்களுடைய தலைநகரம் அங்கே கட்டி கொடுக்குறாங்க. இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் வங்காளத்தை சேர்ந்த கௌடா வம்ச அரசர் சகாங்கா அவரால் கொல்லப்பட்டார். எங்கே இருக்குது வங்காளம்? இப்போ அந்த மேப்லேருந்து அது திரும்ப போக வேண்டாம். இங்கே கன்னோஜ் இருக்குது, இங்கே தானேஸ்வரம் இருக்குது, வங்காளம் இங்கே இருக்குது. பக்கத்து நாட்டுக்கு அவனுக்கு சண்டை நடந்துட்டு தானே இருக்கும். அப்போ சண்டை நடக்கும் பொழுது ராஜஸ்ரீயோட என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்காரரை இந்த சசாங்கா போட்டு தள்ளிடுறான். எங்கே இருந்தவன்? வங்காளத்தில் இருந்த சசாங்க ராஜஸ்ரீயை சிறையில் அடைத்தான். தங்கச்சி சகோதரியை தூக்கி சிறையில் அடைச்சிட்டான். யாரோட சகோதரியை? ராஜவர்தனுடைய சகோதரியை. அப்போ அக்கா தங்கச்சிக்கு பிரச்சனை யார் போவான்? தம்பி தானே போவாங்க. அவர் கிளம்பி படையை எடுத்துகிட்டு போகிறார். அவரையும் போட்டு தள்ளிடுவார். ராஜவர்தனன் சகாங்கரால் தந்திரமாக வஞ்சகமாக கொல்லப்பட்டார். அவரையும் போட்டு தள்ளிடுவார். அப்போ தான் தலைவர் வராரு. யார்? ஹர்ஷவர்தன். வந்து அண்ணனையும் கொண்டுட்டான், அக்காவை தூக்கி ஜெயிலில் வச்சுருக்கிறான்,
அப்போ போய் என்ன பண்ணுவான், அவன் தந்திரமாக போய் சசாங்கரை போட்டு தள்ளிடுவான், அடிச்சு துரத்தி விட்டுருவான் கொண்டுட்டு. தானேஸ்வரத்தின் அரசரானார். கண்ணோஜியை சேர்ந்த முக்கிய பிரமுகர் அரசரை கண்ணோஜி ஆளும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொண்டனர். இங்கே அக்காவை தூக்கி ஜெயிலில் போட்டானுங்க, அதனால் கண்ணோஜியும் சேர்த்து நீங்கள் ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கண்ணோஜி அவர் சேர்த்திக்குவார் அவங்க கூட. தானேஸ்வரம் கண்ணோஜி ஆகிய இரண்டிற்கும் அரசரானார். இதனைத் தொடர்ந்து அரசர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோஜிக்கு மாற்றிடுவார். அப்போது அதாவது வர்தன அரச வம்சத்தினுடைய முதல் தலைநகரம் தானேஸ்வரம். அதுக்கப்புறம் அக்காவை கட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்கள வீட்டுக்காரவனுக்கு கொண்டுறானுங்க சசாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அவங்க அண்ணனையும் போட்டு தள்ளிடுறான். அப்போ ஹர்ஷவர்தன் இங்கே ஆட்சிக்கு வந்தோடனே இங்கே பொறுப்பேற்றுக்கிட்டு தலைநகர் அங்கேருந்து மாற்றிக்கிறார். ஏன்னா இங்கேருந்து வந்தானே இங்கேருந்து அடிக்கணும், அங்கேருந்து நம்ம வர முடியாதுல்ல, அதுக்காக. ஆமாம், கேட்பாங்க ஹர்ஷவர்தனுடைய அண்ணன் பேர் என்ன, ராஜவர்தனர். அவரோட சகோதரி பேர் அக்காவை தங்கச்சியான்னு தெரில, யார், ராஜஸ்ரீ. சரியா? ராஜவர்தனை கொன்னது யார்? திரும்ப திரும்ப கேட்க தான் அந்த பேர்லாம் ஞாபகம் வரும். வங்காளத்தை ஆட்சி சேர்ந்த சசாங்கா அப்படி சொல்லி பழகுங்க, இல்லை கன்ஃபியூஷன் ஆயிடும். அவ்வளோதான். ஹர்ஷவர்தரின் படையெடுப்பு. வர்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர். வலிமையாக்குனது செல்வ செழிப்போட வந்தது யார் காலத்தில்? பிரபாகர வர்தனர், அவங்க அப்பா காலத்தில். அதேமாதிரி ஹர்ஷவர்தனுடைய அப்பா பேர் என்னது? பிரபாகர வர்தனர். முதல் பையன் ராஜவர்தனர், ரெண்டாவது பையன் தான் ஹர்ஷவர்தன். ஹர்ஷர் 41 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இவருக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஜலந்தர்னால் இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாப் இருக்கு இல்லையா, பஞ்சாப் ஹரியானா அந்த ஏரியா ஜலந்தர். இந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் அங்கே தான் ஃபேமஸ் மெட்டீரியல்லாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஷ்மீர், நேபாளம், வல்லபி இந்த பகுதியை சேர்ந்த குறுநில மன்னர்கள் அரசருக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவார்கள். இவர் சொல்கிறத ஏற்றுக்கிட்டாங்க, இவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க. இங்கிலீஷில் சுசேரினிட்டி அப்படிம்பாங்க. அடுத்தவனுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டால் அதுக்கு பேர் இந்த சுசேரினிட்டி. வங்காளத்தை சேர்ந்த சசாங்கர் தொடர்ந்து பகை உணர்வுடன் அப்போ திரும்ப என்ன பண்ணுறாரு, இவர் சசாங்காவை போட்டு என்ன பண்ணுறாரு, போட்டு தள்ளிடுவார். அவரும் இப்போ சசாங்கா போடுறதுக்கு என்ன பண்ணுவார்னா, அந்த பக்கம் இருக்க காமரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாம் இருக்கு இல்லையா, அஸ்ஸாமோட பழைய பேர் காமரூபம் இருக்கும். அந்த அவரோட டையை வச்சு 2 பேர் சேர்ந்து சசாங்க காலி பண்ணிடுவாங்க. அதேமாரி வட இந்தியா முழுவதும் அவர் தான் இது பண்ணுவார். தென்னிந்தியாவுக்கு வரலான்னு ஆசைப்படுவார். இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கார மேப்பில் பார்த்தோம்ல, இது ஃபுல்லாக விந்திய மலையை கடந்து வரலான்னு ட்ரை பண்ணுவார். ரைட், அப்போ ட்ரை பண்ணுவார். அப்போ இங்கே சாளுக்கியர்கள் ஆட்சி செய்வாங்க. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று கூட லைட்டாக அவுட்லைன் சொல்லியிருப்பேன். அங்கே சாளுக்கிய மன்னனில் முக்கியமான ஆளது புலிகேசின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் படத்தை வச்சு தான் எடுத்துருப்பாங்க. அதனால தான் அந்த படத்தை கர்நாடகாலாம் ஓடவில்லை. சாளுக்கிய மன்னர் இது வரைக்கும் கர்நாடகாவில் நார்த்து கர்நாடகா வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதில் புலிகேசி அவரை அடைச்சி துரத்தி விட்ருவாங்க. ஹர்ஷவர்தனை விடமாட்டாங்க, அதான் சொல்கிறாங்க. சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி. புலிகேசின்னு சொல்லணும்னா 2ஆம் புலிகேசி அப்படியே சொல்லுங்கள். அவர் இறந்த உடனே பல சிற்றரசாக உடஞ்சிடுவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. வட இந்தியாவில் என்ன கிடையாது, பேரரசெல்லாம் எதுவும் கிடையாது. இவ்வளோ பெரிய அரசாக இருந்தது, அதோட முடிஞ்சு போச்சு. நல்லா சின்ன சின்ன அரசராக ஆயிடுவாங்க. அவங்க தான் யார், கடைசியில் வட இந்திய அரசர்கள் ராஜபுத்திரர்கள்னு மாறுவாங்க. இடைக்கால இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நேற்று பார்த்துருப்போம். வட இந்திய அரசர்கள் நார்தன் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக உடஞ்சிருவாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில். ஓகேவா? சரி, இன்னொன்று ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். ரைட், அதோட பார்ப்போம். ஒரு அரசர் சீனா, ஈரான் ஆகிய நாடுகளுடன் அரசுகளும் சுமூகமான உறவை பேணி வந்தார். யார்? அரசர். வட ஈரான் இங்கே இருக்குது, சீனா இங்கே இருக்குது, பேணி வந்தார். அதேமாதிரி என்ன பண்ணுறாரு, புத்த மதத்தை பரப்புறதுக்கு எல்லா வேலையும் செய்வார். அவ்வளோதான். அரசர் காலத்தில் சீன பையன் யுவான் சுவாங்கை முதலாக ராஜ்மஹாலுக்கு, ஜார்க்கண்டில் இருக்காமா, ஜார்க்கண்ட்
ராஜ்மஹால் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க, அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தாராமா. கேட்பாங்க, யுவான் சுவாங்கும் அரசரும் எங்கே சந்தித்தாங்க அப்படின்னாங்க. ஜார்க்கண்டில் ராஜ்மஹால் ஹில் அப்படின்னு பார்ப்போம், ஒன்று ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். ஜார்க்கண்ட் எங்கே வரும்? இங்கே இந்த இடத்துல வரும். ஜார்க்கண்ட் இங்கே ஜார்க்கண்ட் ராஜ்மஹால் ஹில் அப்படின்னு வரும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த இடம், அந்த இடத்துக்கு பேர் என்னது? கஜன்கலா. கேள்வி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 2 பேரும் எங்கே முதல்ல சந்தித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. நிர்வாகம் என்னது? ராஜா தான் முக்கியமாக இருந்திருப்பார், மந்திரி சபை இருந்திருக்கும், மந்திரிகளுக்கு பல பேர் வச்சுருந்துருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஏது, அப்புறம் வரி வசூலிச்சாங்களா இல்லையா, எப்படி வரி வசூலிச்சாங்க, எத்தனை %. நிர்வாகத்தில் அமைச்சர் குழு ஒன்று அரசருக்கு உதவியது. அமைச்சரவை, பிரதம மந்திரி முக்கிய இடம். ராஜா கீழே பிரதம மந்திரின்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் ராஜா தான் இம்பார்ட்டண்ட்டு, பிரதம மந்திரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? இப்போ உள்ள மாதிரி கிடையாது. ராஜா தான் முக்கியமானவர். பிரதம மந்திரி அவர் கீழே பிரதான மந்திரி, முக்கியமான அமைச்சர், அவ்வளோதான். பாகா, ஹிரண்யா, பாலி ஆகிய 3 வரிகள் வசூலிச்சிருக்காங்க. 3 விதமான வழிகள். பாகா, ஹிரண்யா, பாலி. யார் காலத்தில்? ஹர்ஷவர்தன் காலத்தில். பாலி எல்லார் காலத்துலையும் இருந்திருக்கு. ஹிரண்யா புதுசாக இருக்குது. பாகா பழசு தான், முன்னாடி இருந்தது. அரசரின் காலத்தில் வசூல் செய்யப்பட்டன. குப்தர்கள் காலத்தை காட்டிலும் குற்றவியல் சட்டங்கள் கடுமையாக இருந்துச்சு. கிரிமினல் பனிஷ்மெண்ட்ஸ், கை கால் எடுக்கிறது, தலை எடுக்கிறது, அதெல்லாம். சட்டங்களை மீறுவோருக்கும் அரசருக்கு எதிரான சதி செய்வோருக்கும் ஆயுள் தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. சட்டத்தை மீறினாக்கா பயங்கரமான இது. அரசர் கால நாணயங்கள் அந்த இந்தோ கிரேக்கர் காலத்தில் இருக்கிற மாதிரி அது அப்படியே தொடருது. பேரரசு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது. அதேமாதிரி அரசர் தனது படைகளின் வலிமை, ஒழுக்கம், ஏன்னா படை வீரர் என்ன பண்ணுவாங்க, ஒழுக்கம் தவறிடுவானுங்க. ஒரு இராணுவம் ஒரு நாட்டுக்குள்ளே போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. வெளியில் பேசிங்க, நாட்டை காப்பாற்றணும், ஆகா ஓகமா. ஆனால் ஒரு ஏரியாவில் இராணுவம் இருந்துச்சுன்னா அந்த ஏரியா வந்து பாவம், சிவிலியன் பொதுமக்கள் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. எல்லை மீறுவானுங்க அந்த அளவுக்கு. பயணிகள் தங்கி செல்வதற்கும் நோயுற்றோரையும் ஏழைகளையும் கவனித்துக் கொள்வதற்கும் பல தொண்டு நிறுவனங்கள் உருவாக்குறார் அரசர். யார் மாதிரி அதை பற்றி அங்கே சொல்லலை அவர், அசோகர் மாதிரியே. ஏன்னா அவர் புத்த மதத்தை பின்பற்றுறார், அதனால் அதே மாதிரி பண்ணுறாங்க. மத கொள்கை, சிவனை வழிபட்டாராம தொடக்கத்தில். ராஜஸ்ரீனுடைய அழுத்தத்தினால பௌத்த துறவி யுவான் சுவாங் ஆகியோரின் செல்வாக்கின் காரணமாக பௌத்த மதத்துக்கு மாறுறார். இவர் மகாயான பௌத்தத்தை சார்ந்தவர். இதுக்கு முன்னாடி இருந்த அரசர் யார்? மகாயான பௌத்தம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசர் மகாயானத்தை யார்? ஹர்ஷவர்தன் தான். இவர் இன்னொரு கனிஷ்கர். அரசரையும் கனிஷ்கரும் அப்படி தான் கன்ஃபியூஷன் ஆகும், கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஹர்ஷர் வேத வித்தகர்களையும் பௌத்த துறையிலும் சரிசமமாக நடத்தினார், அவங்களுக்கு சரிசமமாக கொடை வழங்கினார் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சமய மாநாடு ஒன்று நடத்துவார். இவர் எல்லா மதத்துக்காரனையும் ஒன்றா வந்து உட்கார வச்சு உங்கள் மதத்தை பற்றிலாம் பேசுங்களான்னு பேசுவார். சரியா? இப்போ வேத வித்தகர்னா யார்? ஆரியன்ஸ். அந்த இது வேத காலம் அவங்க பௌத்த துறை எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கு, நடத்தியிருக்கார். இந்த ஜன்னலை மட்டும் சாத்துங்க சந்தோஷ். இந்த ஜன்னல், இந்த 2 ஜன்னலை சாத்திட்டு வாங்க. ஹர்ஷர் இவர் தன்னுடைய மத சகிப்புத்தன்மை கொள்கைக்கு அறியப்பட்டார். அவர் புத்தர், சிவன், சூரியன் ஆகிய உருவங்களை ஒரே நேரத்தில் வழிபட்டாராமா. இவர் 2 பௌத்த பேரவைகளை கூட்டியிருக்கார். ஒன்று கட்னோஜில் மகாயான பௌத்த பேரவை, இன்னொன்று பிரயாகை. பிரயாகனா அந்த கங்கை நதிக்கரையிலே இருக்கும். அந்த இடத்துல 2 கங்கை யமுனி சேர்ற இடம்னு வச்சுக்கோங்க. புனித யாத்திரிகர்களின் இளவரசன் என யுவான் சுவாங் ஹர்ஷரின் ஆட்சியின் பொழுது இந்தியாவுக்கு வந்தார். யார்? புனித யாத்திரிகர்களின் இளவரசன் யார்? யுவான் சுவாங். எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் எழுதின நூல் பேர் என்ன? சியூகி. சீனாவை சேர்ந்தவர் சியூகி.
கேட்பாங்க. யார் காலத்தில்? அவர் இந்தியாவுக்கு வந்தார், அரசர் காலத்தில். அதில் என்னென்னலாம் தெரியுது? அப்போ அரசர் காலத்தில் வட இந்தியாவில் மக்கள் எப்படி, அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்தது, மத வாழ்க்கை எப்படி இருந்தது, அப்புறம் பண்பாடு என்னென்ன, டான்ஸு கீன்ஸு கலாச்சாரம் எப்படி வரவேற்கிறாங்க, அந்த விஷயம்லாம். இவர் பௌத்தத்தை பின்பற்றினாலும் கும்பமேளா விழா இருக்கு இல்லையா, அங்கே பிரயாகையில் அந்த கங்கை யமுனி சேர்ற இடத்துல நடக்கும் கும்பமேளா விழா. இது வேத மதத்தோடு தொடர்புடையது. அதில் போய் கலந்துக்கிட்டாராமா. யார்? அரசர். அரசர் கலந்துக்கிட்டதா யார் சொல்கிறா? யுவான் சுவாங் சொல்கிறாங்க. யார் இவர்? இவர் தான் யுவான் சுவாங். கன்னோஜி பௌத்த பேரவை 20 அரசர்கள் பங்கேற்றனர். பெரும் எண்ணிக்கையில் பௌத்த சமண வேத அறிஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது பௌத்த பேரவைன்னு சொல்ல முடியாது, எல்லா மதத்துக்குமான ஒரு கூட்டம். மதத்தினுடைய அறிஞர்கள் அதில் வந்து கலந்துக்கலாம். சாமியார்கள் வச்சுக்கோங்களேன், பௌத்த சமண வேத அறிஞர்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பௌத்த மடாலயம் ஒன்றில் புத்தரோட தங்க சிலையை உருவாக்குறாரு. புத்தரது 3 அடி உயரம் கொண்ட வெவ்வேறு சிலை உருவங்களாக எடுத்து செல்லப்பட்டதாமா. எங்கே நடந்ததில்லை இதெல்லாம்? பிரயாகை. பிரயாகைன்ற கன்னோஜ் பௌத்த பேரவையில். பிரயாகை பேரவையிலும் அரசர் தனது செல்வங்களை பௌத்த துறவிகளுக்கும் வேத வித்தகர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடையாக விநியோகித்தார். 4 நாட்கள் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அனைத்து நாட்களிலும் அவர் பௌத்த துறவிகளுக்கும் அளவிட முடியாத பரிசுகளை அள்ளி கொடுத்தாராம். யார்? அரசர். கேட்பாங்க, பிரயாகை கன்னோஜி பேரவை நடத்தியவர் யார்? யாருடைய காலத்தில் நடத்தப்பட்டது? அரசர். சரியா? 2லையும் என்னது? எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. அடுத்து கலை மற்றும் இலக்கியம். அரசர் காலத்தில், அதாவது வர்த்தமானர் 7ஆம் நூற்றாண்டு, வட இந்தியாவில் 6ஆம் நூற்றாண்டு கடைசி 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம், அந்த காலகட்டத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வர்த்தமானர். அதில் சிறந்த அரசர் யார்? அரசர். ஹர்ஷவர்தன். அரசரே ஒரு கவிஞரும் நாடக ஆசிரியரும் ஆவார். அவர் சிறந்த கவிஞரும் கலைஞர்களையும் தன்னை சூழ்ந்து இருக்க செய்தார். எப்பயுமே அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க? அறிவாளிகளை கூட உட்கார வச்சு பேச விடுவாங்க. தமிழ்நாட்டில் கூட அப்படி ஒருத்தர் இருந்திருப்பார், பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொருத்தங்க இருந்தாங்க, யாருமே பக்கத்தில் விட மாட்டாங்க, தோழி மட்டும்தான் வச்சுருப்பாங்க கூட. நம்ம தானே அறிவாளிலாம் பக்கத்துலேயே வரக்கூடாது, பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க இறந்தவொன்னே அந்த கூட்டம் எப்படி நிற்கிதுன்னு. அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா, இதெல்லாம். அதேமாதிரி ஒரு காலத்தில் இருந்தவங்க பானப்பட்டர், மயூரா, நர்தத்தா, ஜெயசேனர் அவருடைய அவையை அலங்கரித்தனர். யாருடைய அவையை? ஹர்ஷவர்தன். கேட்பாங்க, ஹர்ஷவர்தன் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் யார்? அடுத்தது, கோவில்களும் மடாலயங்களும் கல்வி மையங்களாக செயல்பட்டன. ஆமாவா? எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கறது. கல்வி மையம்னா அர்த்தம் கற்றுக் கொடுக்குறது. ஆமாம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது, கன்னோஜி புகழ்பெற்ற நகரமானது. கேட்பாங்க, யாருடைய காலத்தில் கன்னோஜி வந்து புகழ்பெற்ற நகரமாக மாறுது? எல்லாம் வட இந்தியா தான். பக்கத்தில் எங்கெங்கே இருக்குது? பாட்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, டெல்லி எங்கே இருக்குது, தானேஸ்வரம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஹர்ஷர் கங்கை நதிக்கரையில் பல விகாரங்களையும் மடாலயங்களையும் ஸ்தூபிகளையும் கட்டினார். இது 3 எதோட தொடர்புடையது? புத்த மதத்தோடு தொடர்புடையது. 3க்கும் வேறு வேறு அர்த்தம் இருக்குது. கேட்பாங்க, ஒரு பல்கலைக்கழகமாகவும் மடாலயமாகவும் செயல்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு யுவான் சுவாங் வந்தபோது 10,000 மாணவர்கள் இருந்தாங்களாம். அப்படியே அப்பா, ஒரு யூனிவர்சிட்டியில் 10,000 மாணவர்கள் இப்போ தங்கி படிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ கூட அந்த மாதிரி இப்போ பெரிய யூனிவர்சிட்டி எங்கேயுமே கிடையாது. பெரிய விஷயம். அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போகணும், தங்குறதுக்கு இடம் வேணும், அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. உலகம் அந்நாளில், எந்நாளில்? அந்த 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதுக்குள்ளே நடந்த முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க. அரசர் குப்தர்கள் காலத்தில் 1ஆம் சந்திரகுப்தர் கான்ஸ்டாண்டினோவில் நகரை உருவாக்கி ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டைன் சமகாலத்தவர். கேட்பாங்க கேள்வி, 1ஆம் சந்திரகுப்தனுடைய சமகாலத்தவர் யார் அப்படின்னு 4 கொடுத்துருவாங்க. கான்ஸ்டாண்டினோபிள்னா இது எந்த நாடு? நேற்று சொன்னனே, துருக்கி. துர்க்கை இல்லை, துருக்கி.
டர்க்கு இங்கிலீஷில். அடுத்தது அரசரின் காலப்பகுதி சீனாவின் தாங் அரச வம்சத்தின் தொடக்க கால பகுதியோடு இணைந்து செல்கிறது. கேட்பாங்க, எந்த வம்சத்தோடு, சீனாவில் எந்த வம்சத்தோடு அரசனுடைய காலம் இணைந்து செல்லுது அப்படின்னுக்காங்க. அதாவது காண்டம்பரர் தாங் அரச வம்சம். சீனர்களின் தலைவரான சியான் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்ந்தது. அரசர் காலகட்டத்தில் அவங்களுடைய தலைநகரம் யார்? சியான். கேட்பாங்க, அரசர் காலகட்டத்தில் சீனாவின் தலைநகரம் எதுன்னு கேட்பாங்க. ஜியான். இப்படி வரணும், ஜி. ஆமாம், இவர் தான் கான்ஸ்டன்டைன். இவர் தாங் வம்ச அரசராமம். அரசர் காலத்தில் இருந்த அரசர் வம்சம். பாட சுருக்கெல்லாம் பேசியாச்சு. ஓகே. என்கிரேவ்டு பொறிக்கப்பட்ட அப்படின்னா நடந்த பள்ளமாக செதுக்கிறது, அது என்கிரேவ்டு. முகஸ்துதி ஃப்ளாட்டர்டு, முன்னாடி மட்டும் புகழ்கிறது, பின்னாடி போனால் திட்டுறது. நிறைய பேர் பண்ணுவானுங்க, எல்லாருமே பண்ணுவானுங்க. அறம் இல்லாதவன் எல்லாமே பண்ணுவான், அது இயற்கை. அறம் இல்லாதவன், அறம் யார்? கல்வி பெற்றவன் தான் அறத்தோடு வாழ்வான். அடுத்து சரிவு, கொலாப்ஸ் ஆகிறது. பரிதாபமான பேத்தட்டிக் அப்படின்னா பரிதாபம். பின்பற்றப்பட்ட அட்ஹர் டு மேய்ச்சல் நிலம், பேஸ்டோரல் ரன். சித்தரிக்கப்பட்டுள்ளது, போர்ட்ரேடு. ஓவியங்கள் சிற்பங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு சித்தரித்தனன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. பாலடைந்த டிசோலேட்டர். குப்த வம்சத்தை நிறுவியவர் முதலாம் சந்திரகுப்தர் இல்லையா? வலிமையாக மாற்றியவர் தான் அவர். அடுத்தது பிரியாகை மெய்கீர்த்தியை ஏற்றியவர் யார்? யாரோட அவையை சார்ந்தவர்? சமுத்திரகுப்தர். வெரி குட். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண், அதாவது எந்த சந்திரகுப்தர்? முதலாவதா இரண்டாவதா? முதலாவதா இரண்டாவதா? மெகராலி ஏதோ ஒன்று வச்சு. இரண்டாம் சந்திரகுப்தரா? இரண்டாம். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர். யார் காலத்தை சேர்ந்தவர்? சுஸ்ருத்துன்னு தான் இருந்தது, நாலாம் படிக்கும்பொழுது சுஸ்ருதர்னு மதிய. ஆமாம். யாரோட காலம்? குப்தர்களா? குப்தர்கள் காலம். இவங்க எல்லாருமே குப்தர் காலத்தில் தான் இருப்பாங்க. வங்காளத்தின் கவுட அரசர் சசாங்கர். ஆனால் அங்கே கவுட அரசர்னு அங்கே சொல்லலை, நான் வங்காளத்தில்னு போட்டுருவோம். சொல்லியிருக்கா? சரி. கவுட அரசன், கவுட மீன்ஸ் அவங்களுடைய பரம்பரை, டைனஸ்டி. கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை டிக் செய்யவும். வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசாக தனக்கு தானே முடிசூடி கொண்டார். சரி இல்லையா? முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை முடிவெடுத்தார். அவங்களோட உதவியில் தான் எல்லாத்தையும் கவர் பண்ணுவார்னு பார்த்துருப்போம். ஆமாவா? ரைட், ரெண்டுமே கரெக்டு. தென்னிந்திய அரசுகளோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. தவறா? சுமூகமான உறவு வச்சுருந்தாரா? குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர். அது கரெக்டா? ரெண்டாவது கரெக்ட் இல்லையா? இது கரெக்டு. இது சரியா தப்பா? அப்போ ரெண்டு மட்டும் கரெக்டு. கீழ்கண்டவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது? ஃபஸ்ட்டு ஒன்று தான். ஓகே. அடுத்தது இவனுடைய பையன் இவன், இவனுடைய பையன் இவன். பையன் இல்லை, இவனுக்கு பேரனாக இருப்பான் முதலாம் சந்திரகுப்தர். ஆமாம் தானே? கடவுத் கஜர்லாம் வருவார் ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம். அப்புறம் விக்ரமாதித்தர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். நேற்று வராதவங்க அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ அப்லோட் பண்ணிட்டுனா நேற்று ஹிஸ்ட்ரி போட்டோன்னா என்ன இல்லை. சரி, இன்றைக்கி போட்டுடலாம். அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை புழக்கத்தில் இருந்தது. யாரோட காலத்தில்? குப்தர்கள் காலத்தில்.
மட்பாண்டம் செய்தும் சுரங்கம் தோண்டுதலும் செழித்தோங்கிய தொழிலாக இருந்தன. சரிதான், ரெண்டுமே சரிதான். என்ன இல்லை சுரங்க தொழில் மட்பாண்டம் செய்யறதான் செஞ்சு தான் இருந்திருப்பாங்க. சரி, ரொம்ப இதாக போகிறானு உலோக தொழிலா? சரி, ரைட். அப்போ இது இல்லை. இதான், இது மட்டும் ஒன்று மட்டும் பொருந்தாததை வட்டமிடுக. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. காளிதாசர், ஹரிசேனர், சமுத்திரகுப்தர், சரகர். ஏன் ஏன் காரணம் சொல்லுங்க. சமுத்திரகுப்தர் தான். யார் இவர்? இவர் ராஜா, மற்றவங்களாம் அறிஞர்கள். சரியா? அறிஞர்கள், அறிவாளிங்க. அடுத்தது இதெல்லாம் நூல்கள். ஏன்? அரச சரிதான். யாரோட நூல்? மற்ற மூணும் யாரோட நூல்? அரசர் எழுதின நூல். அரசர் சரிதா? அது எழுதுனது யார் பாருங்க. பாணப்பட்டர். ரைட். இது மட்டும் பாணப்பட்டர் எழுதின நூல். மற்றதெல்லாம் எப்படி வேணாலும் கேட்பாங்க. புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் 6வதுல. இலங்கை அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். மேகவர்மன். ஸ்ரீ சேர்த்திக்கணுமா? ஸ்ரீ மேகவர்மன். 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் பொழுது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி இந்தியாவிற்கு வந்தார். பாகியான். டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகூடியது. ஹூனர்கள். ஹூனாஸ். ஹூனர். டேஸ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது. நிலவரி. வெரி குட். குப்தர்களின் அலுவல் மொழி சமஸ்கிருதம். ஆமாம், சமஸ்கிருதம். பல்லவ அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். விஷ்ணு கோபன். கோமன் தானே? வர்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர். அரசர் தலைநகரை டேஸிலிருந்து டேஸுக்கு மாட்டினார். தானேஸ்வரத்திலிருந்து. மேப்பு ஞாபகத்துக்கு வரணும். ஆமாம், கொடுத்துட்டு மேப்பு கூட கேட்பான். இந்த இடத்துல இது எந்த ஊர், இது அரசரோட தலைநகரம் அப்படின்னு கேட்பாங்க. சரியா தவறா? தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞர். சரியா? குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் இந்தோ ஆரிய பாணியை ஒத்துள்ளது. அப்படியா? திராவிட பாணி தான் ஒத்துக்குவோம். குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை. இருந்துச்சு. எல்லா இப்போ இருக்கிற வீணாக போனது மீண்டும் அங்கே தான் முளைக்குது. ஆமாம். அரசர் ஈனயான பௌத்த மதத்தை பின்பற்றினார். மகாயானம். அரசர் அவருடைய மத சகிப்புத்தன்மையின்காக பெயர் பெற்றவர். ஆமாவா? ஆமாம், எல்லா மதத்தையும் வேத மதத்தையும் விடலை. ரைட். பொறுத்துக்கு வேற இருக்கா? பொறுத்துக்க. மகிரகுலர். என்ன ரிலேஷன் சொல்லுங்க. சரி. ஆரியப்பட்டர். பாணியல். ஓவியம். என்னது? பார்க்கணும். என்னது? குகை. மத்திய பிரதேசத்தில் இருக்க அஜந்தா பாக் குகைகள் யார் காலத்தை சேர்ந்தது? அப்படியா இருக்குது? குப்தர்கள் காலம். அப்படி ஸ்பெசிஃபிக்கெல்லாம் யாரையும் சொல்ல இருக்கா? ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் பிடிச்சிக்கோங்க. நாலந்தா பல்கலைக்கழகம். சார்த்தவாகா வணிகர்கள். ரைட், வெரி குட். எத்தனை? 5. மகிழகுலர், ஸ்கந்தகுப்தர். என்னது? ரெண்டுக்கு என்ன தொடர்பு?
யார் மேலே? ஸ்கந்தகுப்தர் எங்கே இருப்பார்? ஆன்சர் காரணமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாணர். பாணர் ஹர்ஷசரிதம். பாணப்பட்டர் பாணர் எல்லாம் ஒன்று தான். ஹர்ஷர் நூல். நாலந்தா பல்கலைக்கழகம். யுவான்ஸ்வாங் பௌத்த சபை பிரயாகை. இதுக்கு முன்னாடி எங்கே நடக்கும்? இன்னொரு இடம். அது பௌத்த சபைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆக்சுவலாக அது சமய மாநாடுன்னு சொல்லுவாங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, பௌத்தர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. எங்கே? கன்னோஜ், அவங்க தலைநகரில்.